Hi. In this video, we are going to see about the tree traversal techniques. So basically, in tree traversal method, there are four methods, and we are going to see these four methods, how to evaluate it with a simple example. So what is a tree traversal? So tree traversal is a semantical process of visiting every node in a tree data structure exactly once. ஸோ ட்ரீ ட்ராவர்சல்னா என்னன்னா ஒரு 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 ட்ரீல இருக்கக்கூடிய ஒரு நோடையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி அதோட பொசிஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டாஸ்க் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரீ ட்ராவர்சல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ like அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், சர்ச்சிங், எவாலுவேஷன். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் where tree traversal is adopted. So types of tree travel method, the major two methods are depth first traversal DFS and breadth first traversal BFS. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. இன்னொன்று வந்து DFS, இன்னொன்று வந்து BFS. டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவல், பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவல். ஸோ இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் மெத்தட், இன் ஆர்டர் ட்ராவர்சல் மெத்தட் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் மெத்தட். ஸோ ப்ரீ ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு இட் ஸ்கேன்ஸ் த ட்ரீ அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரூட்ல இருக்க நோட்ஸை ஸ்கேன் பண்ணும், நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க நோட்ஸு, அடுத்து ரைட் சைடு. ஸோ இது வந்து ப்ரீ ஆர்டர். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட். இன் ஆர்டர் அப்படின்னா லெஃப்ட், ரூட், ரைட். ஸோ லெஃப்ட்ல இருக்க நோட், அப்புறம் ரூட்டு, அப்புறம் ரைட். ஸோ அடுத்து வந்து போஸ்ட் ஆர்டர், லெஃப்ட், ரைட் அண்ட் ஃபைனலி ரூட். ஸோ திஸ் இஸ் த போஸ்ட் ஆர்டர். வேறஸ் இன் பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சலில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆர்டர் ட்ராவர்சல்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் லெவல், அப்புறம் நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த ட்ரீ எத்தனை லெவல் இருக்கோ அத்தனை லெவலுக்கும் வந்து ட்ராவர்சல் பண்ணோம், விச் இஸ் அ சிம்பிள் மெத்தட். ஸோ ஒரு மெத்தடும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட வி ஆர் கோயிங் டு see it. ஃபர்ஸ்ட் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய this is the pre-order. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரூட்லேருந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டரில் ரூட் எலிமெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்லேருந்து நெக்ஸ்ட். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ரைட். ஸோ திஸ் அண்ட் திஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்கோம், EFB. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஸ்கேன் பண்ணிச்சு, அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிங்கிற நோடு வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்க ரூட்டோட லெஃப்ட். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரூட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து லெஃப்ட் சைடில் ட்ராவல் பண்ணுறோம். ரைட். திஸ் இஸ் ஸ்டெப் 3. அண்ட் வாட் அபவுட் ஸ்டெப் 4? ஃபர்ஸ்ட் ரூட் ட்ராவல் பண்ணியாச்சு, தென் லெஃப்ட் அண்ட் அகைன் லெஃப்ட். நவ் இந்த ரூட்ல லெஃப்ட்ல இருந்து எந்த எலிமெண்ட் இல்லை. ஸோ இந்த ரூட்டோட ரைட்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கு ரைட்ல எலிமெண்ட் இருக்கு. ஸோ வி கம் ஃபார் டி. ரைட். ஸோ டிக்கு வந்துட்டோம். வாட் வில் பி த நெக்ஸ்ட்? லெஃப்ட். இது வந்து கன்சிடர் அஸ் அ ரூட். ஸோ இந்த இடத்துல ரூட்டா இருக்கு, ஏன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ சி வில் பி த நெக்ஸ்ட் எலிமெண்ட். ரைட். ஸோ நமக்கு எப்படி டிராவல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ட்ராவல்ஸ். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ எலிமெண்ட்ல நெக்ஸ்ட் ரைட் எலிமெண்ட் வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இங்கே இந்த செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் பார்ட்டுக்கு வந்து போகிறோம். ஓகே. ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் எலிமெண்ட். ரைட். சரிங்களா. நம்ம ரூல்ஸ் படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூட் எலிமெண்ட். ரூட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட்ல நத்திங் இஸ் தேர். ரைட். ரூட் எலிமெண்ட் லெஃப்ட்ல நத்திங், எந்த எலிமெண்ட்டும் இங்கே
இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ரைட் சைட். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பார்க்கும்போது திஸ் இஸ் த ரூட். ஸோ I is been identified for the next scanning. ஃபைனலாக வந்து ரூட்டுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் எலிமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ப்ரீ ஆர்டர் ஒர்க்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் என்ன ஆர்டரில் ஒர்க் ஆச்சுன்னா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிராவர்சல் வந்து அக்கறை இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து எஃப்ல ஆரம்பிச்சு பிக்கு வந்திருக்கு, பிலேருந்து ஏக்கு, ஏலேருந்து டி, டிலேருந்து சி, சிலேருந்து இ, நெக்ஸ்ட் வந்து ஜி, ஜிலேருந்து ஐ அண்ட் லாஸ்ட் ஹெச். திஸ் இஸ் ப்ரீ ஆர்டர். ஸோ எப்படி வந்து ஒரு ட்ரீல இருக்கக்கூடிய ஒரு நோடு வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். எல்லா எலிமெண்ட்டும் ஸ்கேன் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இன் ஆர்டர் டிராவல்சல். ஸோ இன் ஆர்டர் டிராவல்சலோட ஃபர்ஸ்ட் வந்து நாம்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து லெஃப்ட், ரூட், ரைட். ஸோ போன வாட்டி ரூட், லெஃப்ட், ரைட் அப்படி இருந்தது. தட் இஸ் ப்ரீ ஆர்டர். இப்போ வந்து லெஃப்ட், ரைட்டு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரீல இருந்து லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ ஹவ் இட்ஸ் கோயிங் டு டிராவல் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து இப்படி டிராவல் ஆக போகுது. இன்ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த பேஸில் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஐடென்டிஃபை. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வரும்போது எந்தெந்த எலிமெண்ட் வந்து இட் வில் கோயிங் டு ரீட் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ, நெக்ஸ்ட் வந்து ரூட் பி, அதுக்கப்புறம் ரைட் டி. ரைட். ஸோ டி வராது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து ரைட் எலிமெண்ட் வரும்போது இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருக்கு, ரூட் இருக்கு, ரைட், அதுக்கப்புறம் திரும்ப மேலே வருது. ஸோ லெஃப்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூட் பார்ட் எஃப் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எஃப் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி, ஹெச். ஜி வந்து அதுக்கப்புறம் இந்த பார்ட் வரும்போது there is no left, root, right. So this part வரும்போது left, root, right. சரிங்களா? ஸோ லெட்ஸ் see check this. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏ வந்துருச்சு, நெக்ஸ்ட் வந்து பி வந்திருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா? நல்லா கவனிங்க, ஏ, பி, சி. ஓகேவா? ஸோ எப்படி இது வந்துச்சு? லெஃப்ட், ரூட்டு. சரிங்களா? இந்த பார்ட் எடுக்கும்போது லெஃப்ட், அடுத்தது ரூட்டு, அதுக்கப்புறம் ரைட் வரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் டி வந்திருக்கு. ஸோ டிக்கு அப்புறம் இ ஸ்கேன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இந்த இடத்துல இந்த ஃபிகர்ல கம்ப்ளீட்டா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ ரூட் எலிமெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திஸ் பார்ட் ரைட். சரிங்களா? ஸோ ரைட்ல ஜி எலிமெண்ட் வந்திருக்கு. ஏன் ஜி எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இங்க லெஃப்ட் பார்ட்ல எதுவுமே இல்லை. சரிங்களா? லெஃப்ட் பார்ட்ல எதுவுமே இல்லை. ஸோ லெஃப்ட்டுக்கு அடுத்து ரூட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஐ வராம ஏன் ஹெச் வந்துச்சு? இது வந்து ஒரு குட்டி ட்ரீ எடுத்துக்கோங்க. இதோட லெஃப்ட் பார்ட் எடுத்துக்கோம். ஸோ லெஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரூட் வரணும். அதுக்கப்புறம் இங்க எலிமெண்ட் இருந்துச்சுன்னா வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஐ. ஸோ இங்க பார்த்துக்கோங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கரெக்டாக கவர் ஆயிருக்கான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட், ரூட்டு, லெஃப்ட், ரூட்டு, ரைட்டு. லெஃப்ட் போர்ஷன் கவர் ஆனதுக்கப்புறம் ரூட்டு. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்ல எதுவுமே இல்லை. ஸோ ரூட்டு,
அதுக்கப்புறம் இங்க இடத்துல வந்து வரும்போது லெஃப்ட்ல வேல்யூ இருக்கு, லெஃப்ட். ஸோ இது வந்து இன் ஆர்டர் மெத்தட். அடுத்து வந்து போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். ஸோ போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல்ல பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ இந்த பார்ட்ல பார்க்கும்போது திஸ் இஸ் த லெஃப்ட் எலிமெண்ட். அடுத்து எங்க வரணும், ரைட் சைடு வரணும். ஸோ ரைட் சைடு வரும்போது இங்க என்ன இருக்கும், இந்த பார்ட் எடுக்கணும். ஸோ இதுல லெஃப்ட் ரைட்டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் ஆகும். ஓகே சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல லெஃப்ட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து இது வரணும், ரைட் எலிமெண்ட் வரணும். ஓகேங்களா? இங்க பாருங்க ரைட் எலிமெண்ட் வந்திருக்கு. ஸோ ரைட் எலிமெண்ட் இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரூட். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ ACED. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாட் வில் பி நெக்ஸ்ட் எலிமெண்ட்? லெஃப்ட் பார்ட் ஓவர், ரைட் பார்ட் ஓவர். நவ் இட் இஸ் த ரூட் பார்ட். ஓகே B. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது லெஃப்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ரைட் பார்ட்க்கு வரும். ஸோ ரைட் பார்ட்ல திரும்ப வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் செக்ஷன். சரிங்களா? ஸோ லெஃப்ட் ரைட்ல எதுவுமே இல்லை. ஹெச்க்கு அப்புறம் I, அதுக்கப்புறம் G. சரிங்களா? ஏன் ஹெச்க்கு அப்புறம் G வந்திருக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இட்ஸ் கோயிங் டு பி F. ரைட்? ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு இட்ஸ் கோயிங் டு டிராவல் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இன் ரைட் சைடு. ஸோ இந்த ரைட் சைடில் வந்து எப்போ இது ஃபேஸ் பண்ணுதோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த அக்சஸ் வந்து அந்த எலிமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். சரிங்களா? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைடு. ஸோ நீங்கள் இது பார்க்கலாம். லெஃப்ட் ஏரோ இப்பெல்லாம் டச் பண்ணது பாருங்க. A, அதுக்கப்புறம் C, E, D, B, நெக்ஸ்ட் H, I, G and F. ஸோ இட் இஸ் சிம்பிள். ரைட்? ஸோ இது வந்து போஸ்ட் ஆர்டர் மெத்தட். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணி காட்டியிருப்பாங்க. இங்கே பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரோஸ் வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ப்ரீ ஆர்டர்னா இந்த பார்ட் ஆஃப் ஏரோஸ் வந்து எப்போ அக்சஸ் பண்ணதோ அப்போ வந்து அந்த எலிமெண்ட் ட்ரீட் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எப்போ ஒரு ட்ரீ இருந்துச்சுனாலும் சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறது. பட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு இப்படி வரைக்கூடாது. நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் செக் வெதர் யுவர் ஆன்சர் இஸ் ரைட் ஆனா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ மீட் அவுட் ஆகுது F வந்து. ஸோ இட் இஸ் ப்ரீ ஆர்டர் ஃப்ரம் ரூட் டு லெஃப்ட் ரைட். ஸோ ரூட் AFBA, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏரோ திரும்ப உள்ளார வந்து DCE, அதுக்கப்புறம் வந்து GIH. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ப்ரீ ஆர்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர். இன் ஆர்டர்ல வந்து டவுன் ஏரோ. ஸோ எப்போ மீட் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. AB, அதுக்கப்புறம் CDE, அப்புறம் GHI. சாரி, முன்னாடி F போயிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இன் ஆர்டர். போஸ்ட் ஆர்டர்ல வந்து யூ ஹாவ் டு ட்ரா த ரைட் ஏரோ. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A, C, அப்புறம் E, D, B, F. சாரி, F கிடையாது, B, அதுக்கப்புறம் H, I, G, F. So this is post order. So these are the three methods which comes under depth. So ஆழம், அடியாளம் வரைக்கும் ஒரு depth first search. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா breadth first search. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்துக்கோம். இங்கே வந்து we are going to create the layers. சரிங்களா? லெவல்ஸ். ஸோ லெவல்ஸ் படி இந்த ஸ்கேன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ ஜஸ் F. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல பாருங்க B, BG ரெண்டுமே ஸ்கேன் பண்ணிட்டோம். அடுத்தது A, AD and I. ஓகேங்களா? ADI. அடுத்த லேயர்ல வந்து CEH. ரைட்? CEH.
So this is breadth-first search, level order traversal. ஸோ இந்த 4 டைப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ட்ராவர்சல் மெத்தட்ஸில் இருக்கு. இது வந்து திஸ் இஸ் ஹவு த ஸ்கேனிங் அக்கர்ஸ் இன் திஸ் மெத்தட். அண்ட் திஸ் வீடியோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.